Hi, welcome to Mathi FoodTube. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹோட்டல் சரவண பவன் ஸ்டைல்ல ஒரு தக்காளி சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ரஃப்பா கட் பண்ணியிருக்கேன். இத போட்டு லைட்டா வதக்கிக்கிடலாம். லைட்டா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 2 பூண்டு கட் பண்ணி போட்டு அதையும் லைட்டா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயத்துக்கு ஈக்குவலான அளவுக்கு தக்காளி போட்டுக்கோங்க. இதையும் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிட்டு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து போட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்ச அந்த விழுதை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி. இது குழம்பு மிளகாய் பொடி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, தனி மிளகாய் பொடியே போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு இதை நல்லா கலந்து 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நல்லா பொடிசாக கட் பண்ண மல்லி இலை போடுங்க. இந்த மல்லி இலை கடைசியாக போடுறது தான் அந்த ஹோட்டல் டேஸ்ட் வரும். ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ஹோட்டல் சரவணா பவன் ஸ்டைல் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி சட்னி ரெசிபீஸ் நிறைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மதி ஃபுட் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.